தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி சார் நம்மிடையே வந்து இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் பெரும்புரை. இன்னைக்கு பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குன்னா, பிரசாந்த் கிஷோர் விஜய் அவர்கள் சந்திப்பு தான். நேற்றும் அவர் சந்திச்சார்னு சொன்னாங்க. இப்பயும் நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் சந்திச்சுட்டு போயிருக்கார். மற்றவங்களையும் விஜய் சந்திச்சு பேசிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. பிரசாந்த் கிஷோர் விஜயினுடைய இந்த சந்திப்பு, இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு வியாபாரி வியாபாரம் பண்ண வந்திருக்காரு. அது வாங்கக்கூடிய ஒரு பொருள். இவர் பர்ச்சேசர், விஜய்ங்கிற பர்ச்சேசர் அந்த வியாபாரியை பர்ச்சேஸ் பண்ணலாம் பிராண்டிங்கிற வியாபாரத்துக்கு. ஓகே. ஏன்னா நம்ம பிரசாந்த் கிஷோர் அவரோட இதை பார்க்குறப்ப அவர் என்றைக்குமே வியாபாரி அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே ஒரு நல்ல பொருளை தான் அவர் என்றைக்குமே ஒரு நல்ல மார்க்கெட்டிங்கில் இருக்கிறது தான் எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்கிற மாதிரி ஒரு கரண்ட்டில் அந்த டைமில் இருக்கிறது தான் அவர் சூஸ் பண்ணுவார். பட் விஜய் அவர்கள் இருக்கப்போ நீங்களுமே நிறைய விமர்சனங்களை வச்சுருந்தீங்க. விஜய் அவர்களே நீங்கள் தப்பான இதில் போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம சேனல்களும் இன்னும் நீங்கள் நிறையா இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே சொல்லியிருந்தீங்க. இப்போது விஜய் அவர் சூஸ் பண்ணியிருக்கிறத நீங்கள் அந்த ஒரு இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அதாவது இன்றைய தினத்தில் இந்த வியாபாரம் பொதுவாகவே படுத்துட்டு நிறைய பேர் இந்த வியாபாரத்துக்கு வந்துட்டாங்க. இதில் இவரே அந்த வியாபாரம் படுத்துறதுனால என்ன அந்த வியாபாரத்துக்கு போக மாட்டேன், கட்சி தான் நடத்த போகிறேன்னு சொல்கிறாரு. அவர் மீண்டும் இங்கே விஜயை பார்த்துருக்காருன்னு சொன்னால் மீண்டும் இதில் விஜய் என்கேஜ் பண்ணால் அவருக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். அது ஒரு வேல்யூ அடிஷன் தான். யாருக்கும் 4-5 ஆக்குவார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. 4-3 ஆக்கக்கூடியவர் இல்லை. ஸோ விஜய் பலம் என்னன்னு தெரியாது. விஜயை இதுவரை விஜய் என்கேஜ் பண்ணவங்க விஜயை புல் டவுன் பண்ணிட்டாங்க. விஜய் விக்கிரவாண்டியில் சீரோனி ஆக்கிட்டாங்க. ஈரோடு கிழக்கில் விஜய் சீரோனி ஆக்கிட்டாங்க. கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இதுவரை வச்சுருந்தாங்க. 26 விஜய் தன் பலத்தை நிரூபிக்கணும். பலம் நிரூபித்தாதான் விஜய்க்கு பலம் என்னன்னு தெரியும். இன்னைக்கு விஜய் 0%. விஜய் 26 4 to 5% ஓட்டு எடுப்பாருங்கிறது ஏன் கணக்கு. இன்னைக்கு அவர் 0%. ஓகே. இது பிரசாந்த் கிஷோர் இந்த 5க்கு மேலே எவ்வளோ உயர்த்தி விஜயை கொடுத்தாலும் அந்த பெர்சன்டேஜுக்கு விஜய் தாராளமாக பிரசாந்த் கிஷோருக்கு எவ்வளோ வேணாலும் கொட்டி கொடுக்கலாம். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஏடிஎம்கேக்கும் கட்டமைக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கள் எல்லாமே அடிபட்டது. அது எப்படி சார் இப்போ அதோ இங்கேயும் வர்றாருங்கிறப்போ ஒருவேளை அலையன்ஸ் எல்லாம் உருவாகுமா? இதை எப்படி பலன் நிரூபிக்காத விஜயால் எத்தனை பெர்சன்டேஜ் எடப்பாடிக்கு இது பண்ணிட முடியும்? விஜய் எடப்பாடியை முதலமைச்சர்னு சொன்னால் எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஜய் ரசிகர்கள் தான் ஓட்டு போடுவாங்க. சீமானை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஜய் ரசிகர்கள் அந்த தொகுதிகளில் சீமானுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஸ்டாலினை ஏற்றுக்கூடிய விஜய் ரசிகர்கள் ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட் அண்ணாமலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஜய் ரசிகர்கள் அண்ணாமலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ விஜய் ரசிகர்கள் எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. விஜய் முதல்வர்னா அவருக்கு ஓட்டு போடுவாங்க. விஜய் எடப்பாடி முதல்வர்னு சொன்னால் 2 ஜாதி சமூக நீதி சூறையாடுறதுக்கு விஜய்க்கு எல்லா ஜாதி ரசிகனும் போட மாட்டான். அந்த 2 ஜாதி ரசிகன் விஜய்க்கு மேலே பட்டுதல் உள்ளவன் எடப்பாடியும் பிடிச்சிருந்தா போடுவானே தவிர எடப்பாடியை பிடிக்காத விஜய் ரசிகர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இதுதான் ஜானகிய முதல்வர்னு சிவாஜி சொல்லி பலன் நிரூபிக்காத சிவாஜி சொல்லி காங்கிரஸுக்கும் எந்த பாதிப்பு இல்லை. காங்கிரஸ் 17 20 எடுத்துட்டார் ஐயா மூப்பனார் காமராஜ் ஆட்சி அமைப்போன்னு. திமுகவுக்கு எந்த பாதிப்பு இல்லை. சிவாஜி எடுத்த ஓட்டு அதிமுக ஓட்டு பிளவு ஓட்டு ஜானகி ஓட்டு தான். அப்போ சிவாஜி 0% ஆகிட்டார். அவரும் தோற்று சினிமாவும் மார்க்கெட்டும் போய் கேவலப்பட்டு போனார். பலன் நிரூபித்தா அது மரியாதை. விஜயகாந்த் 8% பலன் நிரூபித்தார். இவர் கமலஹாசன் 4% பலன் நிரூபித்தார். பலன் நிரூபிக்காத ரஜினி 50% நிரூபிப்பார் நான் சொன்னேன், மறுக்கல்ல. ஆனால் ரஜினி பலன் நிரூபிக்கலை. இப்போ நீங்கள் ஒரு கோழி ஒரு முட்டை போட்டிருக்குது. அந்த முட்டை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, நான் இந்த முட்டையை அந்த முட்டையை அவங்க வச்சுட்டு இருக்கும்போது டக்கடிக்குள்ள உடஞ்சிடுச்சு. உடஞ்ச முட்டையை ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, நான் ஆம்லேட் போடலான்னு இருந்தேங்கிறாரு. ஒய்ஃபு சொல்கிறாங்க, நான் அதை வேக வச்சு அவிச்சு சாப்பிடலான்னு இருந்தேங்கிறாங்க. முட்டை உடஞ்சி போச்சு. இந்த முட்டை உடையாமல் இருந்ததுன்னா அவங்க ஆம்லேட் போட்டிருப்பாங்களா, அவிச்சு சாப்பிட்ருப்பாங்களா? ஓகே, அது அவங்களோட இதை பொறுத்தது. என்னங்க தெரியாது, யாருக்குமே தெரியாது. ரஜினி 50% எடுப்பார் நான் சொன்னது உண்மை. வந்திருந்தா தானே அது தெரியும். என்டிஆர் மாதிரி வந்தால் எடுப்பார்னு தெரியும். எடுத்தா தானே. அப்போ விஜய் இப்போ எவ்வளோ எடுப்பாருன்னு சொல்கிறதும் அவங்க யூகம். ஐயநாதன் 15 சொல்லலாம், பிரசாந்த் கிஷோர் 20 சொல்லலாம். நான் 5வது வாராரு 4-5 தாண்ட மாட்டார் நான் சொல்லலாம். எடுத்தாதான் அது அவருக்கு ஓட்டு. எடுக்காமலே தினத்தந்தியும் தினமலரும் இல்லாத ஓட்ட கற்பனையா சீமான் மீது உள்ள வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் நீங்க சொன்னீங்கன்னா அது எப்படி உங்க ஓட்டாகும்? அவர் கொடுக்குற என்கேஜ் பண்ண பணத்துக்கு மார்க்கெட் பண்ணீங்கன்னா அது எப்படி உங்க ஓட்டாகும்? ஜான ஆரோக்கியசாமி வாங்குற பைசாவுக்கு பத்திரிகையில் சொன்னா எப்படி ஓட்டாகும்? நிரூபிச்சாதான் அது உங்க ஓட்டு. நிரூபிக்காதவரை இமேஜினரி ஓட்டு, அது கற்பனை ஓட்டு. 2026 தேர்தல் ஆணையம் சொன்னாதான் அது விஜய்க்கு ஓட்டு. பிரசாந்த் கிஷோர் தேர்தல் ஆணையமா, ஜான ஆரோக்கியசாமி தேர்தல் ஆணையமா? அது எடப்பாடிக்கு தெரியாதா?
எடப்பாடிக்கு அது தெரியாதா? எடப்பாடி என்ன முட்டாளா? பழமுந்துன்னு கொட்டையும் போட்ட பல கில்லடியான ஆள் இல்ல. அவர் கட்சியை பற்றி அவருக்கு திட்டம் இருக்கு, எல்லாம் இருக்குது. விஜய் பலம் நிரூபிக்காம எடப்பாடி கிட்ட போனா ஒரு 12 சீட்டு கொடுப்பாரு. உங்க கையில வராத ஓட்ட உங்களால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. சிவாஜியை நம்ம பார்த்துட்டோம். விஜயகாந்த் நம்ம பார்த்தோம்னா 8-10 எடுத்துட்டு கூட்டணி வந்தாரு. நீங்க பலம் நிரூபிக்காம கூட்டணி வந்தா உங்களை ஒரு சக்தியா எதிர்க்க முடியாது, ஒரு அடையாள அரசியலுக்கு எடுக்க முடியும். அஜித் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவருக்கு உடனே பயணி செய்தா இருக்குமா? அவரும் நிரூபிச்சாதான் ஓட்டு. சிவகார்த்திகேயன் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவருக்கு உடனே 20% சொல்லிட முடியுமா? நிரூபிச்சாதான் அந்த ஓட்டு. நிரூபிக்காத ஓட்டை சொல்றாலாம் அரசியல் தெரியாத முட்டாள்கள், அல்லது பிசினஸுக்காக சொல்லக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி. பிசினஸுக்காக ஜான் ஆரோக்கியம் சொல்லுவார், அவருக்கு பொழப்பு அது. அந்த பொழப்புக்கு 4 வரை வச்சு அப்படி போட்டாதான் அது கரெக்டா இருக்கும். நீங்க 26ல விஜயோட ஓட்டு எடுப்பாருன்னா அது நியாயம். இப்போ விஜய் வந்து 0% தான். தீபா ஜெயக்குமார், சசிகலா அம்மையார், விஜயும் 0% தான். 26 எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் சொன்னாதான் விஜய்க்கு எத்தனை பெர்சன்ட்னு தெரியும். ஜான் ஆரோக்கியசாமி தேர்தல் ஆணையம் இல்லை, பிரசாந்த் கிஷோர் தேர்தல் ஆணையம் இல்லை. இதெல்லாம் மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ். இதை வந்து ஊதி பரப்பக்கூடிய பலூனை பலம் நிரூபிக்காதவர் விஜய்ங்கிற ஊசியை வச்சு நம்ம குத்திடுறோம். எவ்வளவு இருக்குங்கிறது சொல்லிக்கலாம், நிரூபிச்சாதான் அது எவ்வளவுன்னு தெரியும். ஓகே சார், நீங்க நிரூபிக்காதவரை அது 0. ஓகே, பொதுவாக ஒரு அரசியல் கட்சின்னு இருக்கப்போ அதுக்கு நிறையா பேர் வந்து ஐடியாலஜியாக நிறையா சொல்லுவாங்க. நீங்களுமே நிறையா கட்சிகளுக்கு வந்து சொல்லியிருக்கீங்க, நிறைய ஐடியாஸ் எல்லாம் வெற்றிக்கானதை சொல்லியிருப்பீங்க. ஆனால் நம்ம டிவிக்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார், ஆதவ் அர்ஜுன் இருக்காங்க, இப்போது பிரசாந்த் கிஷோரும் வந்திருக்காருங்கிறப்போ தேர்தல் வியூகர்களாக மட்டுமே வந்து வெற்றியை தீர்மானிச்சிட முடியுமா? அவங்க இதில் வெற்றி பற்றிய பிரச்சனை இல்லை, எத்தனை சதவீதம் எடுப்பாங்கிறதான் பார்க்கணும். அது விஜயகாந்த் மாதிரி 8 எடுக்கிறீங்களா, கமல்ஹாசன் மாதிரி 4 எடுக்கிறீங்களா, நான் சொல்ற மாதிரி 4 எடுக்கிறீங்களாங்கிறது தேர்தல் முடிவில் தான் தெரியும். அந்த 4க்கு மேல எவ்வளவு கொண்டு போனாலும் ஜான் ஆரோக்கியசாமிக்கு சாதனை, 4க்கு மேல எவ்வளவு கொண்டு போனாலும் ஆதவ் அர்ஜுனா ரெட்டிக்கு சாதனை, பிரசாந்த் கிஷோருக்கு சாதனை. ஓகே, இப்போ என்ன செய்ய போறாரு சார்? இப்போ ஏன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க, திடீர்னு பார்த்து எல்லாருமே நியூஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாகவும் ஆயிடுச்சுன்னா அடுத்து விஜயோட மூவ் என்னவா இருக்கும் நீங்க பாக்குறீங்க சார்? இந்த 234 கேண்டிடேட் போட்டு பலத்தை நிரூபிக்கிறதா ஒரே மூவ், அதுதான் சரியான மூவா இருக்க முடியும். இதை தவிர நீங்க இமேஜினரியா சொல்லிட்டு இருக்கலாமே தவிர நிரூபிச்சாதான் அது ஓட்டு. நீ நிரூபிக்கிறத சீயிங் இஸ் பிலீவிங், அது எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் போகணும். நீங்க நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அது சரியான அரசியல். எடப்பாடி கிட்ட போறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா எடப்பாடி உங்களை ஏத்துக்க மாட்டார். ஓகே, ஏன்னா நீங்களும் சரி, ஐயனாதன் அவங்களுமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க ஏடிஎம்கே கிட்ட போகிறதுக்கான இதானா இவங்க அவுட்டு தான், கரெக்டானதில் இருக்காது, அப்படிங்கிறத காலி ஆகிடுவாங்க அப்படிங்கிறத சொன்னீங்க. ஒருவேளை இப்போ ஏன்னா இன்னொரு செய்தி சொல்லி நம்ம அதிகாரப்பூர்வமாக சொல்ல, சில வெப்சைட்டுகள் எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க பிரசாந்த் கிஷோர் வந்து எடப்பாடி அவர்களையும் கூட வந்து சந்தித்தெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கூட்டணி இது உறுதியாகுமா சார்? இந்த இது எடப்பாடி 12 சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டாருங்க. 12 சீட்டு விஜய் ஏற்றுக்குவாருன்னா கூட்டணி உறுதியாயிரும். அவர் ஏத்துக்குவாரா விஜய் 12 சீட்? அது விஜய்க்கு முடிவு. ஓகே, இன்னும் அதை சொல்ல போனா ஒரு நம்பர், அந்த நம்பர் எடப்பாடிக்கும் ஏற்புடையதா இருந்து விஜய்க்கும் ஏற்புடையதா இருந்தா கூட்டணி வரும். எடப்பாடி 12க்கு மேல கொடுக்க மாட்டாரு. பல நிரூபிக்காதவரை சீட்டு கொடுக்கறது வேஸ்ட்னு எடப்பாடிக்கு தெரியும். இப்போ நீங்க வேற வழி இல்லாம பிரேமலதா விஜயகாந்துக்கு 1/2% எடுத்தவருக்கு 5 சீட்டு கொடுத்தாரு. அந்த மாதிரி அவர் கொடுத்தாலும் கூட ஒரு லிமிட்டட் சீட்டை தான் அவர் கொடுப்பாரு. அவர் முதல்ல பாமக கூட்டணி முயற்சி பண்ணுவார், அடுத்து தேமுதிக முயற்சி பண்ணுவார். அதுக்கப்புறம் விஜய்க்கு டேக் இட் ஆர் லீவ் இட்னு நீங்கள் அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட் 12 சீட்டு வெள்ளாளருக்கு 3 வாங்கிடுங்க, கிறிஸ்டினுக்கு 3 வாங்கிடுங்க, பிரச்சாரத்துக்கு 3 வாங்கிடுங்க, ரசிகருக்கு 3 வாங்கிடுங்க. 12 சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டார். நீங்கள் களம் வரும்போது பாருங்க. ஓகே, இப்போ அதுக்கு மேலே கொடுத்தாருன்னா அவர் விழுந்துட்டாருன்னு அர்த்தம், தோக்கிறதுக்கு முன்னாடியே தோல்வி ஒத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். ஓகே, பிரசாந்த் கிஷோர்னால வந்து திமுக கூட்டணிங்கிறத ஒன்று அவரால் உடைச்சிட முடியுமா? ஏன்னா அவர் தான் வந்து ஆதவ அர்ஜுனா வந்து தன்னோட வாய்ஸ் ஆஃப் காமெண்ட்ஸ் இது கொடுத்துருந்தப்ப அவங்க சொல்லியிருந்தாங்க நான் தான் பிரசாந்த் கிஷோரே திமுகவுக்கு கூட்டு வந்தேன் அப்படிங்கலாம் சொல்லும்போது அதே இதை இப்போ அவர் மூலமாக தான் வர்றாருன்னு சொல்கிறாங்க. அவங்களால திமுக கூட்டணியை அசைச்சிட முடியுமா? திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்கும். நான் அதை சொல்லும்போது விஜய் டென்ஷன் ஆகிறார். மிஸ்டர் விஜய் டென்ஷன் ஆகாதீங்க, புலி திமுக கூட்டணி இன்டாக்ட்னா இன்டாக்ட் தான். எனக்கு அதில் ஒன்றும் இன்டாக்டாக இருக்கணும்னு என்னோட ஆசை எல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் இருப்பாங்கங்கிறது உண்மை. அதைத்தான் சொன்னேன். பாருங்க, சந்திரகுமார் பதவியேற்கும் போது அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று பதவியேற்கும் போது எல்லாரும் இருக்கிறாங்க. நீங்க கூட பரந்தூர் மாநிலத்தை விஷயத்தை பற்றி பேசி நீங்க என்ன ஆச்சு? 74% வாக்கு திமுக அடுத்து ஜெயிக்கிறாங்க. இடைத்தேர்தல் தான் அதுலாம் சொல்ல முடியாது. 74 ஈரோடு மண்டலத்தில் இது பண்ணிச்சுன்னா சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக 50க்கு மேலே 50% மேலே கொங்கு மண்டலத்தில் திமுக வாக்கெடுப்பாங்க. இதை வேணா குறித்து வச்சுடுங்க யார் வேணாலும்.
அதே மாதிரி இங்கே 63% வன்னியர் மண்டலத்தில் விக்கிரவாண்டியில் எடுப்பாங்கன்னா கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் திமுக அணி வந்து நியர்லி 50% வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க வன்னியர் மண்டலத்தில். ஸோ இது இடைத்தேர்தல்னாலும் கூட அந்த நீங்கள் 65% இடைத்தேர்தலில் வாக்கெடுத்த திமுக ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்டில் 57 கிட்ட எடுத்தாங்க, 8 கிட்ட தான் அது குறைஞ்சிது. இவங்க 74 எடுத்தவங்க எல்லாரும் வந்தாலும் ஒரு 24 குறைஞ்சாலும் 50% வாக்கு அந்த கொங்கு பெல்ட்டுக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே அது திமுக எடுக்கத்தான் செய்யும். ஸோ இது வந்து விஜய் கள்ளக்குறிச்சி சாராய சபை பார்த்தும் விக்கிரவாண்டியில் அவர் அவுட்டு. கள்ளக்குறிச்சி சாராய சபை பார்த்ததில் விக்கிரவாண்டியில் வந்து போலிங் குறையல. விக்கிரவாண்டியில் வந்து திமுகவுக்கு 23% வாக்கு கூடிட்டு, விக்கிரவாண்டியில் நோட்டாவுக்கு 0.5% எடுத்த நோட்டா 0.4% நோட்டாவாக குறைஞ்சிட்டு. விஜய்க்கு 40,000 ஆன்லைன் உறுப்பினர்கள் அங்கே இருக்காங்க. விஜய்க்கு ரசிகர்கள் நோட்டாவுக்கு ஓட்டு போட்டு நோட்டா ஜெயிக்க போகுதுன்னு சொன்னாங்க. முன்ன விட நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு. இதுதான் ஜான் ஆரோக்கியசாமி விட்ட ரீலு அறுந்து போன இடம். ஜான் ஆரோக்கியசாமி ஊதி பறக்க விட்ட அந்த போலி பலூனை ஊசி வச்சு குத்தி காத்து போக வச்சு நாம எடுத்த இடம். இதை யாரும் மறுக்க முடியாது. ஜான் ஆரோக்கியசாமி இதுக்கு பதில் சொல்லுவாரா? விஜய்க்கு ஆட்கள் இதுக்கு பதில் சொல்லுவாங்களா? யாராவது பதில் சொல்ல முடியுமா? இல்லை. அப்போ உங்களுக்கு 40,000 ஓட்டு, உங்களுக்கு 40,000 அபிமானிகள் மெம்பர்ஸ் உங்களுக்கு இருக்காங்கன்னா அது எங்கே போச்சு? இந்த 40,000 திமுகவுக்கு போச்சுன்னு ஒத்துக்கிறீங்களா? நீ கள்ளக்குறிச்சி சாராய சபை பார்த்தும் உதயநிதி ஸ்டாலின் அதை திமுகவுக்கு போல் பண்ணிட்டாருன்னு ஒத்துக்கிறீங்களா? உங்களுக்கு விழுந்தாதான் அது ஓட்டு, அல்லது வர அது உங்கள் அபிமானம் தான். ஓகே, அபிமானம் வந்து ஓட்டு அல்ல, ஓட்டா மாறாது. அபிமானங்கள் தேர்தலில் வாக்குப்பட்டியில் அல்லது பேலட் இப்போ வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் அமுக்கி அது நிரூபிச்சாதான் அது வாக்கு. அது இல்லைன்னா வெறும் அபிமானம் தான். அபிமானம் வந்து அவங்களுக்கு ஜாதி அபிமானம் இருக்கும், மத அபிமானம் இருக்கும், மொழி அபிமானம் இருக்கும், இட அபிமானம் இருக்கும், பண அபிமானம் இருக்கும், லோக்கல் லீடர்களுக்கு மேல அபிமானம் இருக்கும், விஜய்க்கு மேலே ஒரு அபிமானம் இருக்கும். அப்போ விஜய் சொல்றாருங்கக்கா இன்னொரு இடத்துக்குள்ள போட்டுற மாட்டாப்புல. விஜய் நின்னாலே அதுல அபிமானம் உள்ளவங்கள எல்லாரும் போட மாட்டாங்க. விஜய் சொன்னா விஜய் சொல்ற ஆளு மேலையும் அபிமானம் இருந்தா போடுவாங்க. இப்போ நீங்க சிவாஜி ஜானகிய முதல்வர், நாங்க ஜானகியை பிடிச்ச சிவாஜி ரசிகர்கள் தான் போடுவாங்க. என்னாலாம் ஐயா மூப்பனாருக்கு தான் போட்டேன். காமராஜ் கூட ஒரு பண்ணையாரு, மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து நின்னவர், ஒரு விசுவாசமா காமராஜ் கூட நின்னாரு. இந்திரா காந்தி கருணாநிதி எதிர்த்து நின்னவர், அவர் முதல்வர், அவருக்கு தான் நான் போட்டேன். ஜானகி அம்மையாருக்கு நான் போடல. ஏன்னா சிவாஜி பிடிக்கும், சிவாஜி மேல மிகுந்த அபிமானம் உண்டு. சொர்க்கம் எங்கிருந்தால் வந்தால் 2 படத்தை எம்ஜிஆரால ஒரே நாள் விட்டு வெற்றி பெற முடியுமான்னு நான் கேட்பேன். ஊட்டி உறவு இருமலர்கள் மாதிரி ஒரே நாள் 2 படத்தை வெரைட்டியாக விட்டு எம்ஜிஆரால் வெற்றி பெற முடியுமான்னு கேட்பேன். 72 எம்ஜிஆர் சிவாஜி தான் நம்பர் 1, எம்ஜிஆர் தோத்தனால கட்சி ஆரம்பிச்சான்னு சொல்லுவேன். நான் ஓட்டு எங்கே போட்டேன்? மூப்பனாருக்கு போட்டேன். அப்போ விஜய் சிஎம் கேண்டிடேட்டா நின்னா அவருக்கு அபிமானிகளில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு வாக்கு விழலாம். அவர் இன்னொருத்தரை சொன்னா அந்த இன்னொருத்தரை பிடிச்சிருந்தா தான் அந்த வாக்கு விழும். எடப்பாடியை பிடிச்ச விஜய் ரசிகர்கள் தான் எடப்பாடிக்கு ஓட்டு போடுவாங்க. இவர் எடப்பாடியை சீமானு சொன்னா சீமானை பிடிச்ச விஜய் ரசிகர்கள் சீமானுக்கு போடுவாங்க, ஸ்டாலினை பிடிச்ச ரசிகர்கள் ஸ்டாலினுக்கு போடுவாங்க, அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா இருந்து அவரை பிடிச்ச விஜய் ரசிகர்கள் அண்ணாமலைக்கு போடுவாங்க. இதுதான் இதுல கான்செப்ட். இது எடப்பாடிக்கும் தெரியும். அதனால அடையாள அரசியலை தாண்டி சீட்டு கொடுக்க மாட்டார் சார். இதுல வந்து என்னன்னா விஜய் டிவிக்கும் சரி விஜய்க்கும் சரி அந்த எலெக்ஷன் இதில் வந்து வீக வகுப்பாளராக அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவராக யார் இருந்தாங்க அப்படின்னா ஜான் ஆரோக்கியசாமி தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா இடையில ஆதவ் அர்ஜுன் வந்திருக்காரு, அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோர் வந்திருக்காரு. அப்படின்னா ஜான் ஆரோக்கியசாமி அவருடைய வியூகங்கள் எதுவுமே எடுபடலை, எதுவுமே பண்ணங்க. இதன் மூலமா நமக்கு பட்டவர்த்தனமா நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஜான் ஆரோக்கியசாமி வியூகங்கள் எடுபடலை. இப்போ பிரசாந்த் கிஷோரே கட்சி ஆரம்பிச்சுட்டு 4 இடைத்தேர்தலில் நின்று 25% 15% வாக்கெடுத்திருக்காரு. இவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தாரு, சிஏஏ எதிர்ப்புனாரு. இவரை கதை விடுக்கல வச்சு விரட்டிக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் உங்க சிஏ எதிர்ப்பை நீங்க வச்சுக்கிடுங்க, எங்க சிஏ எதிர்ப்பை வச்சுக்கிட்டு நாங்க 47% ஓட்டு எடுத்துட்டோம், 39 சீட்டும் ஜெயித்துட்டாங்க. நான் 42% ஓட்டும் 35 சீட்டும் சொன்னேன், அவங்க 39 ஜெயித்துட்டாங்க, 47% வாக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ விஜயெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு அந்த சிஏ நீ சொன்னா சொல்லிட்டு போங்க, நீங்க எங்களுக்கு அது கவலை இல்லைன்னு உதயநிதி ஸ்டாலின் அவர் விஜயோட சிஏ எதிர்ப்பை 39 திமுக எம்பிக்கள் ஒருத்தர் கூட விஜய் சிஏ எதிர்க்கிறார், விஜய் ரசிகர்கள் எங்களை ஆதரிக்கிறார்ங்கிற வார்த்தையை சொல்லல. சொல்லாம தான் அவங்க அதை ஜெயித்திருக்காங்க. அதற்கு பிறகு விக்கிரவாண்டியில் கள்ளக்குறிச்சி சாராய சபை பார்த்தும் விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு உதயநிதி ஸ்டாலின் விக்கிரவாண்டியில் நிரூபிச்சுட்டு போயிட்டாரு. ஈரோடு கிழக்கில் சீமானே
அஜித் அண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்கு, அஜித் அண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்கு, அஜித் அண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு அஜித் பேரை தான் சொன்னாரே தவிர விஜய் ஒரு ஆளே இல்லை. நான் ஸ்டாலின்ட்ட மோதிட்டு இருக்கிறேன், விஜயெல்லாம் இடையில கொண்டு ஏன் பேசுறீங்க, நத்திங் விஜய்னு சொல்லி தான் சொன்னாப்புல. நீ வளவும் போகாம இடம் போனா நடுப்புல போய் அடிபட்டு லாரியில் அடிபட்டு போகிற மாதிரி ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லி அடிச்சாரே தவிர இவரை ஒரு சக்தியா எடுக்கல. அப்போ 2 இடைத்தேர்தலையும் இவரை ஒரு சக்தியா யாரும் எடுக்கல. இது சிஐயும் இவரை யாரும் ஆதரிக்கல. மைக் சின்னத்தை போட்டு விளம்பரம் போட்டது சினிமா வசூலுக்காக போட்டாரு. ஃபாரின்ல உள்ள தமிழர்கள், இங்க தமிழ்நாட்டு தமிழர்கள், சீமான் ஆதரிக்கூடிய தமிழ் தேசியர்களோட அந்த வசூலுக்காக திடீர்னு போட்டார். சிஐ எதிர்ப்புன்னு ஒரு மைக் படத்தை போட்டு ஒரு ஸ்டண்ட் அடிச்சாரு. அதை சீமான் ரெகனைஸ் பண்ணது இவருக்கு ஒரு பிளஸ். இதுக்கு முன்னாடி 2021 விஜயெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லி தான் 3.8 எடுத்த சீமான் 6.8 எடுத்தாரு. இவரு மோடிய கோயம்புத்தூர்ல போய் பார்த்த பிறகுதான் ஜெயலலிதா அம்மையார் 39 எடுத்தவங்க 45 எடுத்தாங்க, சீமானை பயன்படுத்தி எடுத்தாங்க. விஜய் ஒரு அரசியல் சக்தி இல்லைன்னு பல எவிடன்ஸை நான் சொல்ல முடியும். அதனால நீங்க நிரூபிச்சுட்டு சொல்லுங்க, அதை நம்ம ஏத்துக்கிட்டு போறோம். சார் இப்போ நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய கல நிலவரம் அங்கே இருக்கவங்க என்ன சார் சொல்கிறாங்க உங்கள்கிட்ட? நீங்கள் நார்மலாக அந்த கல நிலவரத்துக்காக கேட்டிருப்பீங்க இல்லையா, அவங்க இதில் என்ன சொல்கிறாங்க? ஏன்னா இப்போ திடீர்னு மாற்றங்கள் வருது, மாற்று கட்சியிலேருந்து இருக்கவங்கலாம் உள்ளே வர்றாங்க, அப்படிங்கிறப்ப அங்கே இருக்கவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? விஜய் தான் வாக்க நிரூபிக்கிறதுக்கு எல்லா முயற்சி எடுக்கலையும் தப்பு இல்லை, எல்லா முயற்சியும் எடுங்க, அதில் தப்பு இல்லை. ஆனால் நிரூபிச்சாதான் மரியாதை. நிரூபிக்காம நீங்க டெகால்ட்டி ஓட்டு சினிமா வசூல் சொல்ற மாதிரி எல்லாம் போலியா சொல்லி எல்லாம் இங்கே நடக்காதுங்கிறதான் உண்மை. ஓகே, எலெக்ஷன் கமிஷன் சொல்றதுதான் ரிசல்ட்டே தவிர இப்போ 10 இருக்கு 15 இருக்கிறதெல்லாம் ஒரு யூகம், ஒரு யூகம். அந்த முட்டை சொன்ன இல்லையா, ஆம்லேட் போட்டாங்களா, முட்டையை வேக வச்சு அவிச்சு, எங்க ஊர்ல அவிச்சும்போம், வேக வச்சு சாப்பிட்டாளாங்கிறது உடஞ்ச முட்டையை என்னன்னு சொல்ல முடியாது. இது இந்த இந்த இதை 26 ரிசல்ட்ல தெரியும். இப்ப இருக்குங்கிறதெல்லாம் டெகால்ட்டி, என்ன இருக்குங்கிறது 26 ரிசல்ட்லாம் தெரியும். எடப்பாடி உங்களுக்கு வந்து அடையாள அரசியலுக்கான சீட்டை தான் தருவாரே தவிர இவ்வளவு இருக்குங்கிறதுக்கெல்லாம் எடப்பாடி சீட்டு தரமாட்டாரு. நீங்க நிரூபிச்சா அது யார் வேணாலும் அடுத்தாலும் தருவாங்க. நீங்க 10-15க்கு மேல 30 நிரூபிச்சீங்கன்னா நீங்க கொடுக்கலாம். இப்போ உங்ககிட்ட வாங்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. நான் சொல்றது கரெக்டா இருக்குங்கிறது விஜய்க்கு மனசாட்சியே தெரியும். என்ன புள்ளின்னு சொன்னாருன்னா என்ன நம்புறாரு, என்ன கண்டு லைட்டா மறல்றாரு. இவன் சொன்னா கரெக்டா இருக்கும். சசிகலாவை அடிச்சவன், ராமதாஸ ஒரு லெவலோட தோக்கடிச்சு காட்டினவன், நம்மளும் ஏதாவது பண்ணிடுவானோங்கிறதுல புரிஞ்சனால தான் தன் பயத்தில் தான் என்ன புள்ளின்னு சொல்றாரு. நான் நிச்சயமா விஜய் எனக்கு எதிரி இல்லை, எடப்பாடி தான் எனக்கு எதிரிங்கிறது உண்மை. விஜய் பொறுத்தவரை பல நிரூபிக்காம நீங்க ஜானாரக்ஷாமி வச்சக்கூடிய அந்த போலி பொய்யான புரட்டு மோசடி இதைத்தான் நான் விமர்சிக்கிறேன். ஓகே, இதெல்லாம் என்ன நடக்க போகிறது அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி 2026 வர்றப்பதான் நமக்கு என்னங்கிறது தெரியும். இது விவரம் உள்ள யாரும் சொல்லுவான் இது கற்பனை ஓட்டு, இல்லாத ஓட்டு. சீமான் எடுத்தது 8.2% அவருக்கு ஓட்டு, ஸ்டாலின் எடுத்தது 47 அவருக்கு அணிக்க ஓட்டு, எடப்பாடி எடுத்தது 23 அவருக்கு அணிக்க ஓட்டு, என்டிஏ எடுத்தது 18 அந்த அணிக்க ஓட்டு. விஜய்க்கு ஓட்டுங்கிறது கற்பனை, பொய்வாதம், புரட்டுவாதம், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. 26ல தான் அது என்னன்னு தெரியும். நீங்க அது 30ன்னு நீ சொல்றவன் சொல்லிட்டு போ, நான் 4-5 தாண்ட மாட்டாருன்னு சொல்றவன் ஏன் கருத்து எது உண்மைன்னு 26 தேர்தல் ரிசல்ட்ல தான் தெரியும். ஓகே சார், இது சும்மா ஹப்சா. ஓகே, அது என்னங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி சார். நன்றி.